Hi, this is Karthik from KNV Capital Services. இந்த வீக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்படின்னா க்ளோஸ் அபவுட் 300 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஏன்னா மந்த்லி லெவலும் சரி இயர்லி லெவலும் பிரேக் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல எல்லாருமே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா சடனாக ஒரு நியூஸ், மார்க்கெட்டுக்கு ஒரு பேட் நியூஸ். இப்போ நம்ம இஸ்ரேல் அண்ட் ஈரான் ஒரு வார், அந்த ஒரு நியூஸ் வந்ததும் என்ன ஆச்சு, மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ரைடே ஒரு 1% அந்த தேர்ஸ்டே ஒரு 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 பர்சன்டேஜ் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சுங்க. இதுதான் மேஜர் ரீசன். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நியூஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் அட்லீஸ்ட் அந்த ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எந்த லெவல் வரைக்கும் போனால் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும், அது அந்த பர்பஸ்க்கு தான் நாங்கள் வீடியோவே கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட் வீக் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், மந்த்லி லெவல் வந்து பிரேக் ஆயிருச்சு, மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் போகும் அப்படின்ட்டு. பாசிட்டிவாக நல்லாவே வந்து க்ளோஸாக இருந்துச்சு மேலே. மந்த்லி லெவலாக இருக்கட்டும், வீக்லி லெவலாக இருக்கும், எல்லாமே பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எனிவே ஸ்ட்ராங்காக இருந்து மார்க்கெட் வந்து பேட் நியூஸ் வந்ததும் மறுபடியும் என்ன ஆச்சுன்னா நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. எகெயின் வந்து 25,000 பிரேக் ஆகிற வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகுமானா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். இன்னைக்கு இப்போ இருக்க கண்டிஷனில் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரே ஒரு பிக் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அண்ட் ஈரானோட அந்த வார் தான். அதுதான் ஒரு பெரிய ரீசன். அந்த ரீசனால தான் வந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. பார்ப்போம் கம்மிங் வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீக் என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பை லெவலில் என்ட்ரி நடந்து அச்சீவ் ஆகல. அச்சீவ் ஆகாமல் என்ன ஆச்சுன்னா நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. பட் நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ்ல நம்மளுடைய லெவல் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 2 லெவலும் அச்சீவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நெகட்டிவ்ல. 24,870 பிரேக் பண்ணுச்சுன்னா 740 ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 608, தேர்ட் வந்து 477. ஆல்மோஸ்ட் வந்து 3 லெவலுமே இந்த வீக் நெகட்டிவ்ல அச்சீவ் ஆயிருக்கு. இந்த வீக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீக் பையிங் வந்து சப்போஸ் பாசிட்டிவா மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா 24,905, அதனுடைய ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் 25,100, செகண்ட் வந்து 25,280 செகண்ட் டார்கெட். மார்க்கெட் வந்து பாசிட்டிவா சப்போஸ் பிரேக் பண்ணுது அப்படின்னா, அதே மார்க்கெட் இதே நெகட்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுதுன்னா 24,530 பிரேக் பண்ணும்போது, பிரேக் பண்ணுச்சுன்னா 340 ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் டார்கெட் வந்து 24,001. இது பிரேக் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட் வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே ஒரு 200 300 பாயிண்ட் வந்து டவுன் ஆகுது. ஸோ அதனால ஈஸியா வந்து இந்த டார்கெட் அச்சீவ் ஆகும். இந்த லெவல் வந்து நீங்க பர்பஸ் எதுக்குன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும், மார்க்கெட் வந்து எந்த லெவல்ல இருந்து வந்து ரிவர்சல் ஆகும், பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெவல் கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலும் சொல்றோம், இந்த லெவல் வச்சு நீங்க எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? அதை வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துக்காங்க. ஏன்னா எகெயின் நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறது என்னன்னா, நாங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த லெவல் வந்து உங்களுக்கு அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய பாயிண்ட். ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச்.